வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருட்சான் பெல்லன இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். வைத்தியர்களின் ஆலோசனைக்கு அமைய ரணில் விக்ரமசிங்க தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மருத்துவர்களின் ஆலோசனைக்கு அமைய சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் மருத்துவர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய சிறைச்சாலை மருத்துவமனையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அரசாங்கம் இனிமேல் அடக்கு முறைகளுக்கு தயாராக கூடாது என்றும் தங்களது பொறுமைக்கும் ஓர் எல்லையுண்டு என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை மறைக்க அரசியல் கைதுகள் மேற்கொள்ளப்படுவதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள உடப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான வாடியில் 2 கடற்தொழிலாளர்களுக்கு இடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த முருகல் நிலை முற்றி இருவருக்கும் இடையே வாழ்வெட்டு தாக்குதல்களும் இடம்பெற்றுள்ளன. இதில் மட்டக்களப்பைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவரே தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த மேலும் ஒருவர் மந்திகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்பட்டதும் அவருக்கான பிணையை மறக்கும் முடிவு கேள்விக்குரியவை என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாட்டு தலைவர்கள் பதவியில் இருக்கும் போது செய்த குற்றங்களுக்காக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதனை அவர் வலியுறுத்தினார். எனினும் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றத்திற்கு வெள்ளிக்கிழமை ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்பட்டு அவருக்கு பிணை மறக்க வலியுறுத்துவது முற்றிலும் தவறானது எனவும் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாட்டில் முன்னாள் ஜனாதிபதிகளின் கைது ஒன்று இடம்பெறுவதற்கு முன்னர் அது தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நாளை அனுராவுக்கு இதுபோன்று நடந்தாலும் இந்த விடயத்தை நாம் கூறப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். ரணிலா, அனுராவா அல்லது வேறு எவருமா என்ற பிரச்சனைகள் இங்கு இல்லை. குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீதித்துறை தவறான வழியில் பயன்படுத்தப்படுகிறது. நீதிமன்றங்களை இரவு வரை திறந்து வைத்து இவ்வாறான நோக்கத்தை நிறைவேற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் மின்சாரத்தை துண்டித்து சட்டத்தின் மீதுள்ள நம்பிக்கையை பாழாக்கி நகைப்பூட்டும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அரசாங்கத்தை எச்சரிப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் வயது மற்றும் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளை கருத்தில் கொண்டு முதல் 24 மணி நேரம் வரை தீவிர கண்காணிப்பில் வைத்திருப்பது பொருத்தமானது என விசேட மருத்துவர்கள் தீர்மானித்துள்ளனர். எனவே அவரை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றுவதற்கு பரிந்துரைக்கப்பட்டதாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பதில் பணிப்பாளர் தெரிவித்தார். முன்னதாக சிறைச்சாலை மருத்துவமனையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மருத்துவர்களின் ஆலோசனைக்கு அமைய தீவிர சிகிச்சை பிரிவுக்கு ரணில் மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் சர்ச்சைக்குரிய வெளிநாட்டு பயணத்திற்காக செலவிடப்பட்ட பணம் பாதட்டின் கீழ் ஜனாதிபதியின் செலவுக்காக ஒதுக்கப்பட்ட தொகையாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியாக இருந்தபோது ரணில் விக்ரமசிங்கா மேற்கொண்ட இந்த பயணத்திற்காக செலவிடப்பட்ட பணம் ஜனாதிபதியின் செலவுக்காக ஒதுக்கப்பட்ட பணமே வேறு
ஒதுக்கத்தில் அல்லாத பணம் அல்ல. இந்த செலவுகள் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் அலுவலகம் கணக்காய்வுகளை மேற்கொண்டது. இந்த கணக்காய்வு தொடர்பில் கணக்காய்வாளர்கள் நாயகம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலும் கூட அவ்வாறான பிரச்சனைகள் குறித்து எந்தவித குறிப்புகளும் இடம்பெறவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபயவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இதுவரை போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய 2025 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் 937 கிலோ ஹெரோயின், 1408 கிலோ ஐஸ், 28 கிலோ கொக்கைன், 427 கிலோ கேஷ் மற்றும் 1,20,000 கிலோ கேரளா கஞ்சா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கடந்த ஆண்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் குழுவிலிருந்து ரூபாய் 4.5 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் பழிவாங்கல்களை தவிர அரசாங்கத்தால் வேறு எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை மருத்துவமனையில் உள்ள ரணில் விக்ரமசிங்காவை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசியல் தலைவர்கள் சிறிய குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்படுவது தமக்கு வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கை பாதுகாப்பு படையினர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை துன்புறுத்துவதாகவும் அவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதாகவும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தில் ஆசியா பிராந்தியத்திற்கான துணை பணிப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற துஷ்பிரயோகங்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து பகுப்பாய்வு செய்வதற்கும் நிலைமைகளை தொடர்ந்தும் கண்காணிப்பதற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இலங்கை தொடர்பான தீர்மானங்களை புதுப்பிக்க வேண்டுமென்றும் அந்த அறிக்கையில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி உரிமைகளை மதிக்கும் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்த போதிலும் அவை மிக குறைவாகவே உள்ளதாகவும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் தொடர்ந்தும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன. இலங்கையில் நீதிக்கான வாய்ப்புகள் எப்போதும் குறைவாகவே உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உயர் ஸ்தானிகர் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்டமை தொடர்பிலும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த விடயத்தில் உண்மைகளை வெளிக்கொணரக்கூடிய தடவியல் நிபுணத்துவம் வாய்ந்த சுயாதீன விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக இலங்கையில் சுமார் 20 மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை தொடரிலும் இப்போதும் விசாரணைகள் இடம்பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பின்னணியில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களையும் மனித உரிமைகள் பாதுகாவலர்களையும் புலனாய்வு அமைப்புகள் அச்சுறுத்தும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்தவர்களை தன்னிச்சையாக தடுத்து வைக்கவும் துன்புறுத்துவதற்கும் இலங்கை அதிகாரிகள் பயங்கரவாத எதிர்ப்பு அதிகாரங்களை பயன்படுத்துவதாகவும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசியா பிராந்தியத்திற்கான துணை பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிட்டு பணிய கைதிகளை விடுவிக்காவிட்டால் காசா நகரை அழித்து விடுவோம் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பிற்கு எதிராக போரில் தற்பொழுது வரை 75% காசா பகுதிகள் இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்திற்கு இஸ்ரேல் இராணுவ அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அனுமதி வழங்கியுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேலின் நிபந்தனைகளின்படி ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிட்டு பணிய கைதி விடுவிக்காவிட்டால் அவர்களுக்கு நரகத்தின் வாசல் திறக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகில் 7 போர்களை நிறுத்தியதாக தனக்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் விவகாரத்தை தீர்ப்பது கடினமாக உள்ளது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய 2 நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று முனைப்புடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். எனினும் 2 நாடுகளுக்கு இடையே இதுவரையில் எவ்வித தீர்வும் காணப்படவில்லை. இந்த நிலையில் உலகில் 7 போர்களை நிறுத்திய தனக்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் விவகாரத்தை தீர்ப்பது கடினமாக
முட்டாள்தனமாக உள்ளது என ட்ரம்ப் கூறியுள்ளார். புட்டினும் செலன்சியும் இணைந்து செயல்படுவார்கள் என்று தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிப்படையான காரணங்களுக்காக அவர்கள் பேச வேண்டியுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் தாமும் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்க வேண்டும் என்பது குறித்து பின்னர் தீர்மானிக்கலாம் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் புட்டினும் செலன்சியும் சந்திக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும் ஆனால் அவர்கள் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு மக்களை கொலை செய்வதாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். இது மிகவும் முட்டாள்தனமான காரியம் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.